நம்ம இன்னைக்கு சாஃப்ட்வேர் பிளான்ட்டை பற்றி பார்க்கலாம். சாஃப்ட்வேர் பிளான்ட்டில் எக்கச்சக்கமான கம்பெனி இருக்குது. அதாவது நிறைய டைப் இருக்குது. அதில் வாட்டர் கண்டிஷனரில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எக்கச்சக்கமான கம்பெனி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது வாட்டர் சாஃப்ட்வேர் இருக்குது, ரெகுலராக நம்ம வர சாஃப்ட்வேர் இருக்குது, மேக்னெட்டிக் சாஃப்ட்வேர் இருக்குது, வாட்டர் கண்டிஷனர் இருக்குது, பாலிபாஸ்பேட்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த மெத்தடில் கால்சியம் பாஸ்பேட்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலரில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்குது. அந்த டைப் ஒரு சாஃப்ட்வேர் பிளான்ட் இருக்குது. அதேமாதிரி ஒரு பைப் லைனில் போகுது, பைப் லைனில் மேலே ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. அது எப்படிலாம் வந்து காசை கம்மி பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சாஃப்ட்வேர் பிளான்ட்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டிடிஎஸ் வேறு, ஹார்ட்னஸ் வேறு, பிஹெச் வேறு. தண்ணியில் 24 விதமான மினரல்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம், இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான. இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா இதை வந்து ஹார்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட்னஸோட அளவு பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே போகும்போது ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க. 100க்கு கீழே இருந்ததுன்னா சாஃப்ட் வாட்டர், 100க்கு மேலே போச்சுன்னா ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டிடிஎஸ்க்கும் மேலே இல்லை குறிப்பிட்ட ஹார்ட்னஸ்க்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது, முடி கொட்டுறது, பைப் லைன்லாம் உப்பு கட்டுற பிரச்சனை, இன்னொன்று நம்ம பாத்ரூம் டைல்ஸ், கிச்சன் டைல்ஸ் எல்லாம் உப்பு பிடிச்சிடுறது, வெள்ளை வெள்ளையாக ஆகிடும். அதேமாதிரி சானிடரி வேர்ஸு, நம்ம வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் பிளாக் ஆகிடும். ஷவர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே வராது ஒரு வருஷம் கழிச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷரு, வாட்டர் ஹீட்ரு, வாட்டர் பியூரிஃபையரு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினு. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், கையில் தான் துணி துவைச்சிட்டு இருப்பாங்க, இங்கே அழுக்கு போகுது அப்படின்ட்டு. ஹார்ட்னஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஹார்ட்னஸ் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி பைப் லைனில் உப்பு கட்டுறது பிரச்சனை வராது. இந்த கால்சியம், மெக்னீஷியம் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும்போது அந்த பிரச்சனை வராது. ஒன்னோட ஒன்று சேரும்போது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டி மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகிறதுனால தான் நம்ம எல்லா இந்த மாதிரி பிரச்சனைகளாக வரதுக்கு காரணம் தண்ணியில். இது வராமல் இருக்க என்ன பண்ணலாம்? சாஃப்ட்வேர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் சிலிண்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சாஃப்ட்வேர் பிளான்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ரெசினை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஹார்ட் வாட்டர் வந்து உள்ளே இன்புட் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த கால்சியம், மெக்னீஷியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றோட ஒன்று சேரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேல் ஃபார்ம் ஆகிறது, கட்டி மாதிரி பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ரெசின் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்சியம், மெக்னீஷியத்தை மட்டும் பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுக்கும். ஃபில்டரை தாண்டி வெளியில் வரும்போது அதில் வந்து கால்சியம், மெக்னீஷியம் வந்து இருக்காது. அது தண்ணி வெளியில் வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் வாட்டராக மாறிடும், ஓகேங்களா. இவ்வளோதான் விஷயம். இதை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம ரீஜென்ரேட் பண்ணணும். இப்போ நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து ரெசின் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும்னு சொல்லிட்டு கால்சியம், மெக்னீஷியத்தை அப்படி அப்சர்வ் பண்ணும்போது அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மொதல் நாள் ஒரு 1000 லிட்டர் யூஸ் பண்ணுறோமா, 1000 லிட்டருக்கு நான் அந்த கால்சியம், மெக்னீஷியத்தை அது இழுத்து வச்சுக்கும். அதேமாரி 2000 லிட்டர், 3000 லிட்டர், 5000 லிட்டர்னு போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இந்த கால்சியம், மெக்னீஷியம் எல்லாமே அதில் இழுத்து வச்சுக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய டிடிஎஸ் பொறுத்து, ஹார்ட்னஸ் பொறுத்து ரீஜென்ரேட் பண்ணுற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஆவரேஜாக ஒரு 5000 லிட்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5000 லிட்டரில் இந்த ஹார்ட்னஸோட எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ரெசினில் தான் ஃபில் ஆகி நிற்கும். அதாவது ரீஜென்ட் போடுறதுனா என்னென்னா, நம்ம வந்து இன்னொரு டேங்க் ஒன்று பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து உப்பை கரைச்சி அதில் வச்சுருப்பாங்க. அதாவது அது வந்து சோடியம். அதாவது அந்த சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இன்புட் கொடுக்கும்போது ரெசினில் ஒட்டி இருந்த அந்த கால்சியம், மெக்னீஷியத்தை சோடியம் வந்து இழுத்துக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி அப்சர்வ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து வெளியில் போயிடும். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்து வரைக்கும் பேக் வாஷ் இருந்துச்சு, நம்ம மாற்றி போடுற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம பேக் வாஷ் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த அதில் இருக்கிற ஹார்ட்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடும். திரும்ப ரெசின் வந்து புதுசு மாதிரி ஆகிடும். இந்த மெத்தடில் தான் இந்த ரெசின் சாஃப்ட்னர் வந்து வேலை செய்யுது. ரெசின் சாஃப்ட்னரில் 800 ஹார்ட்னஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா வேலை செய்யாது. மேக்ஸிமம் ஒரு சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா 800க்கு மேலே தான் இருக்குது. நாளாக ஹார்ட்னஸோட அளவும் ஒவ்வொரு ஏரியாவிலுமே அதிகமாகிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டிடிஎஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 500 இருந்துச்சு அப்படின்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2000, 2500 இருக்குது. ஒரு சில பேர் போட்டிருப்பாங்க, செக் பண்ணிவிட்டு போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 650, 700 ஹார்ட்னஸ் இருக்கும். அது நாளாக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு 800க்கு மேலே வந்துடும், ஹார்ட்னஸ் வந்துடும். ஏன்னா வந்து சால்ட் கண்டென்ட் அங்கங்கே போர் போடுறதுனால எல்லா பக்கம் அதிகமாகிட்டே போயிட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பிளான்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஃபில்டர் ஒன்று வைப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் எல்லாமே இதில் கலெக்ட் ஆகிடும். இப்போ டஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம வந்து இந்த வெக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இது கரெக்டாக வந்து ரெகுலராக சேஞ்ச் பண்ணி ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம ரெகுலராக சேஞ்ச் பண்ணிடணும். இல்லை வந்து அதை வாஷ் பண்ணிக்கிற மாதிரிலாம் ஆப்ஷன்லாம் இருக்குது. அது மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா வச்சுங்களேன், அந்த டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறிடும். அப்போ இந்த ரெசின் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எல்லாம் போயிடும். இதை கழட்டிட்டு வேறு ரெசின் தான் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரீஜென்ரேட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹார்ட்னஸ் எல்லாமே அதில் வந்து அப்சர்வ் ஆகிடும். திரும்ப நீங்கள் ரீஜென்ரேட் பண்ணும்போது ஒரு சிலது மட்டும்தான் கிளியர் ஆகி
திரும்ப புதுசு மாதிரி ஆகும். சப்போஸ் அப்படி போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாகிடும். திரும்ப அதெல்லாம் கொட்டிட்டு அதை எடுத்துகிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ரெசினை ஃபில் பண்ணி இது பண்ணணும். ரெசின்லாம் பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக யூஸ் பண்ணலை, நம்ம ஹார்ட்னஸ்க்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னா இது போட்டு வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா 800 ஹார்ட்னஸ்க்கு மேலே சூட் ஆகாதுன்னு சொன்னேன். இது மெயினாக நோட் பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் நிறைய இடத்துல ஃபிட்டிங் பண்ணிவிட்டு யூஸே ஆகாமல் சும்மாவே கிடக்கு. இது ஒரு சாஃப்ட்வேர் பிளான்ட்டில் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் காமிக்கலாம். மெயினான விஷயமே அதுதான். அதாவது பிளான்ட்டுக்கு இன்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்குங்கிறதையும், இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வெளியில் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்குங்கிறதையுமே தெளிவாக உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கலாம். மற்றதில் வாய்ப்பில்லை. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக போயிட்டே இருக்குது. எனக்கும் பேச வர மாட்டேங்குது. எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன். சாஃப்ட்வேர் பிளான்ட்டை பற்றி, அதாவது வாட்டர் கண்டிஷனரு, மேக்னெட்டிக் சாஃப்ட்வேர், இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன், பாருங்கள்.